என்னக்கா டிஎல் அவ்வளோ சொல்லியும் ஓவர் டைம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? ஓட்டி எல்லாம் பார்த்துட்டு போய் வீட்ல சித்திக்கிட்ட யார் திட்டு வாங்குறது? இதுல என்னால என்னக்கா முடியாதுப்பா. இருக்கு, வேலை தானே. அதெல்லாம் அப்படிதான், உனக்கு சொன்னா புரியாது. நான் கிளம்புறேன், நீயும் வேலை முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பு. சரி ஓகேக்கா. ஏய் நில்லு, எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? சித்தி, இப்பதான் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன். வர வழியில மீனாக்கு சிக்கன் ரைஸ் பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். அவ உன்கிட்ட கேட்டாளா அவளுக்கு இதெல்லாம் வேணும்னு? இல்ல சித்தி, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். என் பொண்ணுக்கு எப்ப என்ன வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும். நீ வேலைக்கு போனமா சீக்கிரம் வீட்டுக்கு வந்தமான்னு இரு. இந்த வீட்ல நீ மட்டும் இல்ல, என் பொண்ணும் இருக்கா. உன்னால அவ பேரும் தான் கெட்டு போகும். போ. சரி சித்தி. எல்லாம் என் தலையெழுத்து. உங்க அப்பன் பாட்டு உன்னை ஏன் தள்ள கட்டிட்டு போய் சேர்ந்துட்டான். உன்னை வச்சுட்டு நாளை மாரடிக்க வேண்டியது இருக்கு. மீனா, உனக்கு பிடிக்குமேன்னு சிக்கன் ரைஸும் 65 வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் உன்கிட்ட கேட்டனா? இதெல்லாம் நீ பண்ணா உடனே உன்கிட்ட ஓடி வந்து அக்கா நோட்டிப்பேன் நினைச்சியா? ஹே, எனக்கு எதுவும் தேவையில்ல, எடுத்துட்டு பாரு. ஏய் நில்லு, சொல்லுங்க சித்தி. இன்னைக்கு தேதி என்ன? 5. 5ஆம் தேதி ஆனா வீட்டு வாடகை கொடுக்கணுன்ற அறிவில்ல உனக்கு? இந்த வீடு ஒன்றும் உங்க அப்பன் சேர்த்து வச்சுட்டு போன சொத்து கிடையாது. எல்லாம் ஓசியில தங்கறதுக்கு. ஆமா, இந்த மாசம் உன் பங்குங்க? சித்தி, இன்னைக்கு தான் சம்பளமே போடுவாங்க, வந்ததும் கொடுத்துடுறேன். மாசம் மாசம் உன்கிட்ட இதே ரோதனையா போச்சு எனக்கு. அடுத்த மாசம் ஒழுங்கா 3ஆம் தேதி ஆனா வீட்டு வாடகை என் கையில கொடுக்க பாரு. நான் கேட்கற மாதிரிலாம் வச்சுக்காத. ம். அண்ணி. ஹலோ சொல்லுங்க நீ. ஹலோ லக்ஷ்மி, எப்போ சத்யாக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்க? உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஞாபகம் இருக்குல்ல? எங்க அண்ணி, சனியை எவனையாவது இழுத்துட்டு ஓடிடும். நமக்கு ஒரு வேலை மிச்சம்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் பண்ணி தொலைய மாட்டேங்குதே. என் பொண்ணையே நான் எப்படி கரை சேர்க்க போறேன்னு எனக்கு தெரியல. இதுல எங்க இருந்து நான் இதுக்கு வேற செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அதுக்குன்னு நம்ம பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிறாத லட்சுமி. அப்படிலாம் விட்டுற மாட்டேன் நீ. மீனாக்கு நல்ல இடமா பார்த்துன்னு தான் இருக்கேன். அவ காலேஜ் முடிச்ச உடனே கையோட ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். எப்படி ஜாம் ஜாம்னு பண்றேன்னு பாருங்க என் பொண்ணு கல்யாணத்தை. நான் வைக்கட்டா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வச்சிடுறேன். ம். என்னடி ரொம்ப ஹாப்பியா இருக்க போல? ஆமாக்கா, மேரேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹே, கங்க்ராட்ஸ் டி. கங்க்ராட்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்போ மேரேஜ் பண்ணலான் இருக்கீங்க? அதெல்லாம் என் சித்தி தான் டிசைட் பண்ணணும். அவங்கள தாண்டி இப்ப வரைக்கும் என்னால எதுவுமே யோசிக்க முடியாது. பரவாயில்லையே, அவங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்தும் அவங்க மேல இவ்வளோ மரியாதை வச்சிருக்கீங்க. ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால என்னடி? சின்ன வயசுல என் அப்பா அம்மா இருந்துட்டாங்க. அப்போ இருந்து என் சித்தி தான் எனக்கு எல்லாமே. அவங்க திட்டுனாலும் கோவப்பட்டாலும் எப்பவுமே எனக்கு அவங்க அம்மா மாதிரி தான். ம். இன்னைக்கு டே செம்மையா போச்சுல்ல. என்ன மீனா, இன்னைக்கு வெளியே போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்த போலயே. தேவையில்லாம என்ன வாட்ச் பண்ற வேலைலாம் வச்சுக்காத. லிமிட்டோட இருந்துக்கோ, அதான் உனக்கு நல்லது. வந்துட்டா தள்ளுறி. இப்ப நான் என்ன கேட்டேன்னு என்ன தள்ளி விட்டுட்டு போறேன்? ஆமா, நீ என்ன வேவ் பார்த்துட்டு இருப்ப, அதெல்லாத்தையும் நான் பொறுத்துக்கணுமா? மீனா, தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காத. நீ தான் தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்க. மீனா, இப்ப நான் சொல்றத கேக்குறியா இல்லையா? நீ அமைதியா இரு. ஏய், நீ என்ன என் பொண்ணு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க? இல்ல சித்தி, மீனாவை இன்னைக்கு வெளியில ரோட்ல பார்த்தேன். அத பத்தி என்னன்னு கேட்டேன், ஆனா தள்ளி விட்டுட்டு போயிட்டா. அதான். அதெல்லாம் நீ எதுக்கு அவளை கேள்வி கேக்குற? நீ உன் வேலையை மட்டும் பாரு. என் பொண்ணு எங்க போறா வரான்னு எனக்கு தெரியும். நீ வேணா ஊர் மேய்வ, என் பொண்ணு ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது. வந்துட்டா பெருசா பேசுறது. நீ எதுக்கு அவகிட்ட எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க? எல்லாம் நீ குடுக்குற இடம் தான். அவ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கா? நான் எங்க இடம் கொடுத்தேன்? உங்க அப்பன் தான் அவளை என் தள்ள கட்டு போயிட்டான். எங்க சனியை எவனா இழுத்துட்டு ஓடணும்னு பார்த்தா ஓடியும் தொலைய மாட்டேங்குது. இன்னொரு தடவை அவ என்ன கேள்வி கேட்டானா அவளை உண்டுலன்னு பண்ணிடுவேன். எல்லாம் என் தலையெழுத்து. நீங்க 2 பேரும் இருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது இல்ல.
என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. சித்தியுமே வந்ததுல இருந்து பேசல. என்னன்னு சொல்லு. கேட்டுட்டே இருக்கேன்ல, என்னாச்சு? என்னடி ஆச்சு? நான் 2 வருஷமா ஒரு பையனை லவ் பண்ணேன். ஆனா அவன் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சிருந்தான். அது தெரிஞ்ச உடனே நான் இது செட் ஆகாது விட்டுறேன்னு சொல்லிட்டேன். சரி பரவாயில்ல விடு மீனா. முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டியது தானே. இப்ப பிரச்சனை அது இல்லக்கா. பின்ன வேற என்னடி பிரச்சனை? அவ தான் கேக்குறாள, சொல்லு. நல்லா என் மூஞ்சிலே காரி துப்புட்டோம். சித்தி ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கீங்களா? நீ சொல்றி என்னாச்சு? நாங்க லவ் பண்ணும்போது சேர்ந்து எடுத்த போட்டோஸ்லாம் இப்ப அவன்கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையும் அவன் டெலீட் பண்ணணும்னா நான் அவன் கூட ஒரு நாள் அடி பாவி, பாவி, சித்தி, பாவி. சித்தி. உன்னை பெத்து வளர்த்ததுக்கு நல்ல சித்தி. பேர் வாங்கி கொடுத்த எனக்கு. சித்தி இருங்க சித்தி. இப்ப கண்டிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன வேற என்ன பண்ண சொல்ற? அந்த நாய் எல்லாம் சும்மா விடக்கூடாது. மீனா எழுந்து வா. எங்க என் கூட வான்னு சொல்றேன்ல, வா வா. நில்லு. எங்க கூட்டு போற இப்ப அவள? சித்தி எங்களை போக விடுங்க. நமக்கு வரைக்கும் தெரிஞ்ச விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேணாம். இதோ பாருங்க, இந்த குடும்பத்து மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதை விட அதிக அக்கறை எனக்கும் இருக்கு. இந்த ஒரு தடவையாவது என் பேச்சு கேளுங்க. வாடி. இவன் தானே? ஆமா. டேய் மீனா சம்பந்தப்பட்ட பிக்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுடா. நீ சொன்னா நான் பண்ணணுமா? ஏய், நான் என்ன சொன்னா நீ என்ன பண்ற? குழி விட்டு போச்சா உனக்கு? ஏய், ஆ. உட்காரு. பேசிட்டு இருக்க, கை நீட்டிட்டு வர. கொன்றுவன் பாத்துக்கோ. என்னம்மா ஆச்சு? ஒண்ணு இல்லைண்ணா, சும்மா தெரிஞ்ச பையன்தான், பேசிட்டு இருக்கோம். இந்த பார், போலீஸ்ல சொல்றதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. உன்னை உள்ள தள்ளுனா முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க. ஆனா நான் இங்க அதுக்கு வரல. ஒழுங்கு மரியாதை என் தங்கச்சியோட பிக்ஸ்லாம் டெலீட் பண்ணு. போனை குடுறா. போனை குடுறாங்க. குடுறா. ஒரு பொண்ணு உன்னை நம்புறானா அவ நம்பிக்கையை காப்பாத்தணும். உன்னால முடியலையா அந்த நம்பிக்கையை கொடுக்காத. வாடி போலாம். அம்மா, மீனா, என்னாச்சு? எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுமா. எப்படி? அக்கா எல்லாமே சரி பண்ணிட்டாமா. எல்லாம் என் தலையெழுத்து. உங்க அப்பன் பாட்டு உன்னை ஏன் தள்ள கட்டிட்டு போய் சேர்ந்துட்டான். உன்னை வச்சுட்டு நாளை மாரடிக்க வேண்டியது இருக்கு. இந்த வீடு ஒன்றும் உங்க அப்பன் சேர்த்து வச்சுட்டு போன சொத்து கிடையாது. எல்லாம் ஓசியில தங்கறதுக்கு. சனியை எவனையாவது இழுத்துட்டு ஓடிடும், நமக்கு ஒரு வேலை மிச்சம்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் பண்ணி தொலைய மாட்டேங்குதே. நான் ஏன் வேலை கொடுத்தேன்? உங்க அப்பன் தான் அவளை ஏன் தள்ள கட்டு போயிட்டான். இதெல்லாம் நீ பண்ணா உடனே உன்கிட்ட ஓடி வந்து அக்கா நோட்டிப்பேன் நினைச்சியா? சத்யா, உன்னை நாங்கள் எவ்வளோ மோசமாலாம் நடத்தியிருக்கோம், எப்படிலாம் பேசியிருக்கோம். ஆனால் இது எதையும் நீ மனசில் வச்சுக்காம சாதாரணமாக இருக்கிறது எனக்கு என்னவோ குற்ற உணர்ச்சியாக இருக்கு. சித்தி என்ன பேசுறீங்க? மீனா என் தங்கச்சி. நான் யாருமே இல்லாம அனாதையா இருந்த போதும் என்னை எடுத்து வளர்த்து ஆனா கூட உங்களுக்காக தோணுச்சுங்க. எனக்கு அது போதும். நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா நான் உங்களை என் அம்மா மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். மீனாவை திட்டின மாதிரி கூட நினைச்சுக்கோங்க. ஏன் கில்ட்டாலாம் ஃபீல் ஆகுறீங்க? என்னை மன்னிச்சிரு சத்யா. இனிமே நீயும் மீனாவும் எனக்கு ஒரே மாதிரி தான்.